ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு காயில் தாங்க இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு கேரட் சாதம் தான் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கேரட்டு ஒரு உருளைக்கிழங்கை நீங்கள் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சைஸில் உருளைக்கிழங்கு, கேரட்டை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வாஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் போல் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கேரட்டை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கனாலே நம்மளுக்கு கேரட்டும் உருளைக்கிழங்கும் சூப்பராக வெந்துடும். ஹை ஃப்ளேமில் வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வதங்கிடும். இது வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் காட்ட மறந்துட்டேன். உப்பு சேர்த்திங்கன்னா இன்னுமும் சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு காயை மட்டும் எடுத்து பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே கடாயில் இருக்கிற எண்ணெயே கரெக்டாக இருக்குங்க. அதில் 2 பிரிஞ்சி இலை, 2 சின்ன பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், இது கூடவே 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை, பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் போதும். இது கூடவே 2 பச்சை மிளகாயை 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியை இருத்து எண்ணெய் திரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமா 2 பெரிய பல் பூண்டு, 1 இன்ச்சை விட கம்மியாக இஞ்சி எடுத்துகிட்டு தோல் நீக்கிட்டு தட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாசம் இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு 30 செகண்ட் போல் வதக்கி விட்டிங்கன்னா பச்சை வாசனை போயிடும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் கேரட் உருளைக்கிழங்கை வதக்கி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கலருக்காக தான். காஷ்மீர் சில்லி பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் மல்லித்தூள். வேறு எந்த மசாலாவுமே வேணாம். இதை மட்டும் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் போல் அந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து நீங்கள் வதக்கிக்கோங்க. இது கூடவே சாதத்துக்கு உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு இப்போயே நீங்கள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். சாதம் நம்ம வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு தான் நம்ம எடுத்துருக்கோம். இதை நல்லா காயோட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா நம்ம உப்பு ஏற்கனவே சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கீரை சேர்த்துக்கோங்க. அரை லெமன் புளிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 30 செகண்ட் போல் கிளறி விட்டு அடுப்பை அணைச்சிருங்க. அணைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு கேரட் சாதம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸு காலியாக தாங்க வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.